டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின் பாருங்கள். 18, A, P-3 இவை கூடுதொடர் வரிசையில் உள்ளது எனில் A + Bயின் மதிப்பு காண்க. ஓகேங்களா. 18 A, P-3 இது 4 வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா கூடுதொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டா. கூடுதொடர் வரிசையில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த செகண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் வேல்யூ கழிக்கிறது, தேர்ட் வேல்யூலேருந்து செகண்ட் வேல்யூ கழிக்கிறது, ஃபோர்த் வேல்யூலேருந்து இந்த தேர்ட் வேல்யூ கழிக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் இப்போ 1 இருந்துச்சு அப்படின்னா 3, இப்போ இதை எடுக்கிற 2, அப்போ அடுத்த வேல்யூ என்ன இருக்கும்? 5, அடுத்த என்னவாக இருக்கும்? 7. இப்படி தான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமையும். இதோட இடையில இருக்க வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். இதோட வித்தியாசம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். அதாவது T1, T2, T3 எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ A ஓகேங்களா, A - 18, அடுத்து B - A, அடுத்து -3 - B, இதுலேருந்து இதை கழிக்கிற வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ T = T2 - T1 அப்படிங்கிறத ஃபார்முலா. செகண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் ஒன் வேல்யூவை கழிச்சிருக்கோம். சரிங்களா. அதே மாதிரி 3 வேல்யூ எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு இந்த A + Bயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. இது ரெண்டுமே 2A வரும், 2A வரும், இல்லைனா A கேன்சல் ஆகிற மாதிரி வரும். அதே மாதிரி இது ரெண்டையும் எடுத்தீங்க அப்படின்னா B கேன்சல் ஆகிற மாதிரி வரும், இல்லைனா 2P வரை வரும். ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1ஐயும் 3ஐயும் ஈக்குவல் பண்ணுறேன். 1ஐயும் 3ஐயும் ஈக்குவல் பண்ணுறேன்னா A - 18 = -3 - B. ஓகேங்களா. இந்த -B வந்தால் +B ஆகும், இந்த -18 அங்கிட்டு போனால் +18 ஆகும். அப்போ A + Bயோட வேல்யூ எழுதுறீங்களா? 18ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 15. அப்போ A + Bயோட வேல்யூ எழுது 15. ஓகேங்களா. தேங்க்யூ. அடுத்து பாருங்கள். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7,875 ரூபாய் சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு என்ன? எந்த ஆன்சர் போகிறேன். நான் ஃபஸ்ட் ஒன் 3000 அப்படிங்கிற வேல்யூ எடுக்கிறேன். 3000 அப்படிங்கிற வேல்யூ எடுக்கிறேன். ஓகேங்களா. எத்தனை வருஷம்? இதுதான் நான் ஒரு சேமித்த காசு, சேமிப்புக்கு எடுத்த காசு 3000ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 வருஷம் அதில் பாதி சேமிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 3000ல் பாதி 1500, 1500ல் பாதி 750, 750ல் பாதி 375, அதில் பாதி 6 வருஷத்துக்கும் பாதி சேமிச்சிருக்காரு இல்லையா. இதை ஃபஸ்ட் எடுத்துமே கேன்சல் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா இது 75 காசு, இது 50 காசு. அப்போ என்ன கிடைக்கும்? ஒரு 25 காசு கிடைக்கும். இது பாயிண்ட் மொத்த வேல்யூவாக தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ 3000 கிடையாது. இப்போ 4000 எடுத்துக்கோங்க. 4000ல் அதே மாதிரி 4000ல் பாதி 2000, 2000ல் பாதி 1000, 1000ல் பாதி 500, 500ல் பாதி 250, அதில் பாதி 125. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். என்ன கிடைக்கும்? 25 ஒரு 50 75, அந்த 75 ரூபா வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு 1 3 8 வந்துருச்சு. அடுத்து இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 4 7. இப்போ 7875 ரூபா கிடைக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா B. இதே மாதிரி நீங்கள் Cக்கும் Dக்கும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ Bங்கிறத ஆன்சராக வரும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.